என்னக்கா இப்படி ஆயிட்டு? என்னடி ஆயிட்டு? ஏக்கா, நெட்டச்சி மாமியார் மண்டைய போட்டாக. இந்த பிள்ளை பாவம் நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேங்க்கா. இவங்க பிழைச்சிக்கிட்டாங்களே. அடியே சும்மா கடாடி, பிழைச்சிட்டாக. இன்னும் அதை பத்தி பேசக்கூடாது. நம்மளாவது பரவாயில்ல, பேசதான் செஞ்சோம். நெட்டச்சி ஐஸ் பெட்டிக்காரனுக்கு ஃபோனே அடிச்சிட்டாலே. ஃபோன் அடிக்கலட்டி, மெசேஜ் தான் அனுப்புனேன்னா. எப்படினாலும் சொல்லிட்டால. அதுக்குன்னு ஐஸ் பெட்டிக்குள்ள போட்டு அடக்கம் பண்ணவா முடியும்? ஏக்கா, அடக்கம் பண்ணக்கூடாதுக்கா, எரிச்சிடணும். அட இவ வேற நேரங்காலம் தெரியாம என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமா, இவங்க எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்களாம்? டாக்டர் என்ன சொன்னாரு? சுகர் கூடிட்டான், அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்தாகலாம். ஏற்கனவே இவங்களுக்கு சுகர் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? ஆமாக்கா, நல்லா தெரியும். அதனால தானே பார்த்து பார்த்து என்னத்தையாவது இவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி சுகர் கூடுனுச்சு? காப்பி எதுவும் குடிச்சிட்டாங்களோ? காப்பி கொடுப்பேங்க்கா, சீனி போடாமல் தான் கொடுப்பேன். காப்பி குடித்தாலும் டீ குடித்தாலும் சீனி போடாமல் தான் குடிப்பாங்க. ஆனால் எப்படி சுகர் கூடுனுச்சுன்னு எனக்கே தெரிய மாட்டேக்கி. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பனா ஏதாவது ஸ்வீட் எடுத்து தின்றுப்பாங்கன்னு நினைக்கேன். இல்லையேக்கா, ஸ்வீட்டெல்லாம் நான் வாங்கினேன்னே தின்றுவேனே. எங்கள் வீட்டில் வைக்கிற பழக்கமே கிடையாது. ராமு எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் ஒரே ஆளாக உட்காந்து அவ்வளோத்தையும் தின்னு காலி பண்ணிட்டு தானே டப்பாயை தூர போடுவேன். பிறகு எப்படி சுகர் கூடுனுச்சுனே தெரியலையே. மயக்கம் போடுற அளவுக்கு தின்றுருக்காங்க. என்னத்தை தின்னாங்களோ தெரியல. டாக்டர் வரட்டும், எதனால சுகர் கூடி இருக்குன்னு அவர்கிட்டயே கேட்டுருவோம். அவருக்கு எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும்? கேட்டு பார்ப்போம். கரெக்டாக சொன்னாருன்னா விட்டுருவோம், இல்லைன்னா ஒரு சண்டையை போடுவோம். சண்டை போடுறதுலேயே இருக்காதட்டி. சரி, நம்ம 3 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் சொல்லி விடலையா? செத்துட்டாகன்னு என்னக்கா சொல்லணும்? அதான் பிழைச்சிட்டாங்களே, இனிமே யாருக்கு போட்டு சொல்ல? அதை கேட்கலட்டி. பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, இந்த செல்வி, ராதா, இளிச்சக்கா, அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாமா? என்னத்தை போட்டு சொல்லக்கா, விடுங்க. தெரிஞ்சு வந்தா வரட்டும், இல்லைன்னா கிடக்காக. ஆமாட்டி, எல்லாருக்கும் போட்டு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இழுத்து ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிட்டு ஊழியம் பார்த்துக்கிட்டு அலைய முடியாது. அவளுக்கு வந்து அதை கொண்டா இதை கொண்டாம்பாளுக. அப்புறம் இந்த டாக்டர் வேற வந்து கழுத மாதிரி கத்திட்டு கிடப்பாரு. இதெல்லாம் தேவையா? நம்ம போட்டு டாக்டரை சமாளிக்கவா இவளுகளை சமாளிக்கவான்னு தெரியாது. எரிச்சலா இருக்கும். அவளுகளுக்கு வாங்கி கொடுத்து முடியாது. காப்பியை கொண்டா, சோத்தை கொண்டா, பப்ஸை கொண்டா, சம்சாவை கொண்டாம்பாளுக. காப்பின்னு தான் ஞாபகம் வருதுக்கா. இருங்க, நான் போய் காப்பி வாங்கிட்டு வரேன். நம்ம எவ்வளோ நேரத்துக்கு சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க? மணி எத்தனை இருக்கும்? நம்ம மத்தியானம் போல வந்தோம். இப்போ என்ன ஒரு 4 மணி 5 மணி இருக்குமா? இருக்கும்க்கா, இருங்க, நான் போய் காப்பி வாங்கிட்டு வந்துடுதேன். நானும் வரட்டா? வாங்க வாங்க, 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். ஏட்டி, உங்க வீட்டுக்காரர் ஃபோன் எடுக்காரான்னு பாருட்டி. எடுத்தாருன்னா படக்குன்னு அவர்கிட்ட சொல்லிரு. ஆமாக்கா, நானும் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் எடுக்க மாட்டேக்காரு. மீட்டிங் போயிருக்காரு. ஃபோன் எடுக்க மாட்டேன், ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன்னு முதலே சொல்லிட்டு தான் போனார். அதுக்கு பிறகு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய? அவரே ஃபோன் அடிப்பாருக்கா. சரி, அவரே ஃபோன் அடிக்கட்டும். ஃபோன் அடிச்சோன்னு விஷயத்த சொல்லிரு. பிறகு எங்கள் சித்தியை கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையேன் பாரு. மெசேஜ் அனுப்பி விட்டுட்டேங்க்கா. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருக்கேன். ஃபோனும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிப்பார். ஆ சரி சரி. மாலாக்கா வாரீங்களா? காப்பி வாங்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு வருவோம். ஆ வா போவோம். சார், எனக்கு ஒரு 4 நாளைக்கு லீவு வேணும் சார். என்ன சேகர் சார், திடீர்னு வந்து லீவு கேட்கீங்க? சார், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு சார். எனக்கு லீவு வேணும். என்னப்பா இது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குன்னு நீ எதுக்கு லீவு கேட்க? ஆமா, போன வாரம் வந்து எங்க வீட்டுல சண்டை, லீவு வேணும்னு கேட்டேனா இல்லையா? ஆமா கேட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவு கேட்கக்கூடாது, ஏதாவது பெரிய விஷயமா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாப்பா சொன்னேன். இப்போ 2 நாட்டுக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பெரிய விஷயம் தானே, பெரிய சண்டை தானே. அதுக்கு தான் லீவு கேட்கேன். 4 நாளைக்கு லீவு கொடுங்க. இப்போ உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் லீவு கேளுப்பா. இப்படி வந்து ஊர் பிரச்சனைக்கெல்லாம் லீவு கேட்காத. என் வீட்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கே. என் பொண்டாட்டிக்காரி வீட்டிலே கிடக்க மாட்டேக்கா. ஒரு நாள் வீட்டில் தங்க மாட்டா. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவ தான் போய் ஊருக்கு முன்னால போய் நிற்பா. ஊருக்கே நேர்ந்து விட்டுருக்கேன் அவளை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. யாருக்கு எதுனாலும் சரி,
சளி பிடிச்சாலும் சரி, காய்ச்சல் அடிச்சாலும் சரி, மயங்கி விழுந்தாலும் சரி, இவ தான் போய் ஆஸ்பத்திரியில் கிடப்பா. இன்னைக்கும் போய் கிடக்கா. பக்கத்து வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, உடனே இவ போயிட்டா. ஆஸ்பத்திரியில் கிடக்கா. எப்போ வருவான்னு தெரியல. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் அவங்கள கொண்டு ஒப்படைச்சிட்டு தான் இவ வீட்டுக்கு வருவா. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது நல்ல விஷயம் தானப்பா. உதவி செஞ்சா பரவாயில்ல, உதவியை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ வீட்டை யாரு பாப்பா? பிள்ளைகள் 2 பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடும், என்னைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. நீங்க என்னை எத்தனை மணிக்கு விடுதீரு? 6 மணிக்கு தான் இங்க இருந்து விடுதீரு. நான் வீட்டுக்கு போக 7 மணி ஆயிரும். பிற பிள்ளைகள் அது வரைக்கும் தனியா தானே கிடக்கும். பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க தானே, இருந்துக்கிடுவாங்கல்ல. அப்படி விட முடியுமா? 2 பொம்பளை பிள்ளைகள் இல்லை, ஒரு ஆள் கூட இருக்க வேண்டாமா? எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் ஒரு 4 நாளைக்கு நான் தான் கடந்து பிள்ளைகளை பார்க்க வேண்டி இருக்கும்னு நினைக்கேன். அதுக்கு தான் லீவு கேட்கேன். பிள்ளைங்க தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, நீங்க வர வேண்டியதானே. நீங்க எதுக்கு லீவு கேட்கீங்க? பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாளுங்க. ஆனா காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்களுக்கு சோறெல்லாம் பொங்க வேண்டி இருக்குல்ல. காலையில சாப்பாடு செய்யணும், மத்தியானம் சாப்பாடு செய்யணும், எல்லாம் செஞ்சுட்டு கிடக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சோறு பொங்கிட்டு இருப்போம். இவளுக வேற வந்து எப்பா சடையை பின்னி விடுங்கப்பாம்பாளுக. பிறகு சோத்தை அப்படியே போட்டுட்டு போய் சடையை பின்ன போகணும். பிறகு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுங்கம்பாளுக. விட்டுட்டு வரணும். பிறகு சாயந்தரம் போய் கூப்பிட போகணும். இந்த வேலை இருக்குல்ல. பிறகு அவளுக்கு வந்த உடனே காப்பி கொடுக்கணும். இதெல்லாம் யாரு பாப்பா? என் பொண்டாட்டி இருந்தா இதெல்லாம் பார்த்துக்கிடுவா. அவ தான் ஆஸ்பத்திரியே கெதின்னு கிடக்காளே. பிறகு வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. அது எப்படி சார் முடியும்? காலையிலைக்கு சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருவேன். மத்தியானத்துக்கு எப்படி வாங்கி கொடுக்க? மத்தியானத்துக்கு ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கி தான் கொடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் சொல்லுதேன். நான் லீவு போட்டால் தானே இருந்து ஹோட்டலில் வாங்கி கொண்டு கொடுக்க முடியும். சரிப்பா, ஒரு 2 நாளைக்கு லீவு போட்டுக்கோப்போ. என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியிலேருந்து வர்ற வரைக்கும் நான் வரமாட்டேன். அவ்வளோதான், சரியா? எத்தனை நாள் லீவ் வேணுமோ நீங்களே எழுதிக்கோங்க. நீ காப்பி குடிக்கலையாட்டி? நான் அங்கேயே காப்பியை வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டேன். கண்ணாடி கிளாஸ்ல கொடுத்துருக்கானுங்க, ஒரு நாள் அப்படி கொடுக்க மாட்டானே. 2 காப்பி தானே, அதுவும் தெரியாத ஆளுனா கொடுக்க மாட்டாரு. நம்ம தான் வழக்கமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கோமே, அதனால ஆளை பார்த்த உடனே கொடுத்துட்டாரு. எக்கா கிளாஸை பிறகு கொண்டு வாங்கக்கான்னு சொல்லி விட்டாரு. எப்படியும் மாசத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில வந்து கிடந்துருதோன்னே. என்னக்கா செய்ய, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருது, பிறகு வர வேண்டாமா? அன்னைக்கு இப்படிதான் பொக்கவாய் தாத்தா வந்து கிடந்தாரு. 2 நாளைக்கு ஆஸ்பத்திரியில கிடந்துட்டு போனோம். இப்போ மறுபடியும் இவங்க கிடக்காக. இவங்க 2வது ரவுண்ட் இல்லை, முதல் ரவுண்டுலேயே போனால் போதுன்னு அப்படியே போட்டிருக்கணும். அன்னைக்கே மண்டையை போட்டிருப்பாங்க. இப்போ 2வது ரவுண்டு வரைக்கும் வந்திருக்கு. இந்த சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஆயிட்டுன்னா ஒரு வாய் காப்பியாவது வயிற்றுக்குள்ள உடனே சூடாக பெயரணும். இல்லைன்னா அப்படியே தலையை சுற்றிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. 4 மணிக்கே சொல்லியிருக்கலாம்லக்கா, அப்பவுமே போய் வாங்கிட்டு வந்திருப்போம்ல. என்னத்தை போட்டு சொல்லட்டி? 4 மணிக்கு எப்படி சொல்ல முடியும்? பாவம், இந்த மனுஷி படுத்த படுக்கையா பெட்டில் கிடக்காக. நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து உட்காந்துருக்கோம். இங்கே வந்து எனக்கு காப்பி வேணும், சோறு வேணும்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் பார்த்தா முடியுமாக்கா? நம்ம சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வேலைக்கு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா உட்காந்து கெதியை பார்க்க முடியும். பிறகு நம்ம படுத்துட்டா நம்மளே யார் பாப்பா? அதுவும் சரிதான்டி. மாலா, உங்க மாமியார் இவங்களும் நல்ல தோசை தானே, வந்து பார்க்க வரலையா? ஏக்கா அவங்க வாரேன்னு தான் சொன்னாங்கக்கா. நான் தான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் அடிக்கேன். இப்போ வராதிங்கன்ட்டேன். பிரபு வேற ஸ்கூல்ல இருந்து வருவான். நம்ம பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு வந்துட்டோம்னா பிள்ளை எங்கன்னு தேடிக்கிட்டு அலைவான்ல. அதான் அவன்கிட்ட சொல்லிட்டு பிறவாட்டி வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வருவாங்க, பிற ராத்திரி போல் வந்து பார்க்க வருவாங்க. சரி சரி, உங்கள் வீட்டுக்கார் வந்த உடனே அப்படியே வண்டியில் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆமாக்கா, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஏட்டி, டாக்டர் பார்த்தீங்களா? டாக்டரை பார்க்கலக்கா, நர்ஸு பிள்ளையை தான் பார்த்தோம். அந்த பிள்ளை தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் இல்லையா? எங்கே போயிருக்காரு? அவர் பேஷண்ட்டை பார்க்க ரூமாக போயிருக்காராம். இப்போ இங்கேயும் வருவார்.
ஐயோ டாக்டர் வருவாருங்க. நம்ம காப்பி வடையெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் தின்னு முடிங்க டீ, வந்துட போறாரு. ஏன்க்கா வந்த பங்கு கேட்பாரோ? ஆஸ்பத்திரி ரூமுக்குள்ள பேஷண்ட்டை படுக்க போட்டுக்கிட்டு நம்ம இப்படி உட்காந்து சுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தப்பு. டாக்டர் பார்த்தாருன்னா ஏசுவாரு. அதெல்லாம் தின்னுங்கக்கா, கவலைப்படாதீங்க. டாக்டர் வந்து அவருக்கு ஒரு வடையை கொடுத்துருவோம். எட்டி நீ வடையை கொண்டு உங்க மாமியார் மண்டை மேல வச்சிருக்க, வலிக்கு மண்டையில உளுந்துற போகுது. வடை உளுந்தா கூட பரவாயில்ல, சட்னியை வேற கவர்ல பிரிச்சு வச்சிருக்க, அப்படியே மூஞ்சில கொட்டிற போகுது டீ, அங்கிட்டு தூர தள்ளி வை. அதெல்லாம் கொட்டாதுக்கா, கொட்டினா கூட என்ன, மயக்கத்தில் தானே கிடக்காக. கொட்டுனா கூட என்னையா? என்ன டீ இப்படி பேசுதே? உங்க மாமியார் டீ, நீயும் அவங்கள போட்டு பாடா படுத்துவ போலயே. பாடா படுத்ததாங்க்கா செய்வேன். அவங்க மட்டும் என்னைய பாடா படுத்தலையா? என்ன பாடு படுத்ததாக தெரியுமா? என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டதாகளோ அப்படித்தான் நானும் அவங்ககிட்ட நடந்துக்கிடுவேன். நீயாட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. நம்ம விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், இவ குணமே இப்படித்தான். நம்ம என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இவ விட்டு கொடுத்துருவான்னு தலைமையில ஏறி உட்காந்துக்கிடுவாங்க. அதனால நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு எல்லாரும் விட்டு கொடுத்துக்கிட்டே அலையணும்? பதிலுக்கு பதில் கேட்கணும். அப்பந்தான் நம்ம வாழ முடியும். நீ சொல்றது சரிதான். எப்படியோ போங்கட்டி, சண்டை போடாம இருந்தா சரிதான். ஏக்கா சொல்லவே மறந்துட்டேங்க்கா, மீனா வந்திருக்கா. அட கொடுமையே, இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை. நானும் பேச்சு வாக்கில் சொல்லவே மறந்துட்டேங்க்கா. வந்திருக்கா. வந்தது காணாதுன்னு வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்னக்கா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் இல்லை, நீங்கள் எல்லாரும் நேரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பெரிய சண்டை நடந்திருக்கும் போலயே. ஐயோ, பார்க்காம விட்டுட்டேனே. சொல்கிறத கேளுங்க முதல்ல. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வரிசையாக சொல்லுதே. சொல்லுங்க சொல்லுங்க. மீனாவை கொண்டு வந்து அருண் விட்டுட்டு போகிறதுக்கு வந்தாரு. ஒரு வாரம் அவளுக்கு லீவா, அதனால வந்திருக்கா. வந்தது வராததுமா எங்கள் அத்தை மருமோளே காப்பியை கொண்டு வா, கோழியை வாங்கு, கறியை வாங்கு, சாப்பாடு செய்யின்னு வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டி, அவள் வந்தால் மட்டும் உங்கள் மாமியாருக்கு தலையில் ஐஸை கொண்டு வச்ச மாதிரி இருக்கு. நானும் அப்படித்தான் நினச்சி அடுப்பங்கரைக்குள்ளே கிடந்து அழுதுட்டு கிடந்தேங்க்கா. எங்கள் அத்தை அவள் வந்தால் மட்டும் இவ்வளோ பாசமாக இருக்காங்களேன்னு. அதுக்கு பிறகுதான் நிறைய சம்பவம் நடந்துச்சு எங்கள் வீட்டில். சம்பவமா? அது என்னதுன்னு வரிசையா சொல்லுங்க. கறி வாங்கியாச்சா, சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருதியான்னு எங்கள் அத்தை கேட்டாங்க. நானும் என்ன செய்யணும்னு கேட்டேன். பிரியாணியை கிண்டிரு, சிக்கன் 65 பொரிச்சு வச்சிரு, தயிர் வெங்காயம் வச்சிரு, கத்திரிக்காய் குழம்பு வச்சிரு, அல்வா செஞ்சிரு, அது இதுன்னாங்க. ஏய் அப்பா, இவ்வளோத்தையும் தனியாக கிடந்த செஞ்சே? கதையை கேளுங்க. நான் எங்கே செஞ்சேன்? தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். வந்து மீனா நீ கறியை வெட்ட போறியா காயை வெட்ட போறியான்னு கேட்டேன். அவன் நானா வெட்டணும்னு பேப்பேன்னு முழிக்கா. அதானே சீம மகாராணி என்னைக்கு காயெல்லாம் வெட்டுனா? ஐயோ, நானா காய வெட்டணும்? எனக்கு ஒண்ணுமே வெட்ட தெரியாதேன்ட்டாக்கா. ஏன் அவன் வீட்டுல எல்லாம் காயெல்லாம் வெட்டினதே இல்லையாக்கும்? நல்லா சொல்லியிருக்கா பாரு. அதைத்தான் நானும் கேட்டேன். உன் வீட்டில் நீ காயெல்லாம் வெட்டி இருப்பல்ல, இந்த காது குத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதே. காயை வெட்ட போறியா கறியை வெட்ட போறியா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னேன். உடனே சரின்ட்டு ஏக்கண்ணா காயே வெட்டுதேங்கான்ட்டு தக்காளி வெங்காயம்னு வெட்டுறேன்னா. நான் சொன்னேன் தக்காளியை வெட்டணும், வெங்காயம் வெட்டணும், புதினா கொத்தமல்லி வெட்டணும், இஞ்சி பூண்டு செய்யணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னேன். சரின்ட்டு உட்காந்து அதை செஞ்சா. நான் கறியை வெட்டி மசாலா ரெடி பண்ணேன். எங்கள் அத்தை தான் பிரியாணியை போட்டு கிண்டுனாங்க. அவங்கள கிண்ட விட்டுட்டோம்ல. அப்படி போடு, மாலாக்காக்கு இப்போ தான் தைரியம் வந்திருக்கு. பரவாயில்ல டி, எதுவும் சண்டை கிண்ட வரல. அதெல்லாம் ஒன்றும் சண்டையெல்லாம் வரலக்கா. எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அருணும் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சா தெரியுமா? எங்கள் அத்தைகிட்ட உட்காந்து கேட்கா. என்ன கேட்டா? ஆண்டி, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? என்னைய பிடிக்குமா மாலாக்காவை பிடிக்குமா? மாலாக்கா என்னை இவ்வளோ வேலை செய்ய சொல்லுதாக, நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, ஒன்றும் கேட்க மாட்டேக்கீங்க, அப்படி இப்படின்னு எங்கள் அத்தைகிட்ட போய் சண்டை போடுதா. அத்தை பாட்டி அவளை அப்படியே சமாதானப்படுத்தி ஐஸ் வச்சிருப்பாங்களே. முதல்ல 2 பேரையும் பிடிக்கும் எனக்கு, 2 பேரும் ஒன்று தானே சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவள் கேட்கவே இல்லை. யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. உடனே எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, எனக்கு மாலாவை தான் பிடிக்கும், அவள் தான் என்னைய பார்த்துக்கிடுதா, அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கா, அப்படி இப்படின்னு அவங்க கதையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மீனை திருந்திட்டாக்கா. திருந்திட்டாளா? நம்புற மாதிரி இல்லையே. உண்மையாகவே திருந்திட்டா. வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாக்கா. வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு, மாலாக்கா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் இன்னும் அப்படிலாம் செய்ய மாட்டேன், உங்கள் கூட சண்டை போட மாட்டேங்க்கா, நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் சமாதானம் ஆயிட்டு இப்போ வீட்டில் சந்தோஷமாக இருக்குக்கா. எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருங்க. அவன் நல்ல பாம்பு மாதிரி என்னைக்கு வேணாலும் மாறுவா.
ஆமாட்டி, இவ சொல்றது கரெக்டு தான். அவ உண்மையாவே திருந்திருந்தா கூட நீ கொஞ்சம் அவகிட்ட ஜாக்கிரதையாவே இரு. ஆ சரிக்கா, ஜாக்கிரதையாவே இருக்கேன். என்னம்மா பேஷண்ட் என்ன கண்ணு முழிக்கலையா? எப்பா டாக்டர் வந்தோடனே கண்ணு முழிக்காக இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு கிடந்திருப்பாங்களோ? ஏட்டி, நம்ம பேசுனதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்களோ? கேட்டா கேட்டுட்டு போட்டும், எதுக்கு பயப்படுதீங்க? ஏம்மா இப்போ எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர், ஆனால் தலையை சுற்றிக்கிட்டே இருக்கு, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. அன்னைக்கு தானே உங்களை செக் பண்ணேன், சுகர்லாம் கரெக்டாக இருந்துச்சே, திடீர்னு எப்படி கூடுனுச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அதுவே கூடி இருக்கும். வாய்ப்பு இல்லையே, உங்களை தினம் 2 இட்லி மட்டும்தானே காலையில் சாப்பிட சொன்னேன். ஏம்மா நீங்கள் எதுவும் இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்களா? நான் என்னைக்கு கொடுத்தேன்? நான் 2 இட்லி தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டேன். அன்னைக்கு நீங்கள் சொல்லி விட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு நான் எப்படி கொடுப்பேன்? கொடுத்துட்டு நம்ம இவங்க கூட கடந்து போராட முடியுமா? 2 இட்லி வச்சு கொஞ்சம் சட்னி வச்சு கொடுப்பேன். தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வைப்பேன், இல்லை சாம்பார் வைப்பேன், இல்லை வேறு ஏதாட்டு குழம்பு இருந்தால் அதை வச்சு கொடுப்பேன். மீன் குழம்பு கறி குழம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஊற்றி கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். இல்லையம்மா, கொழுப்பு வேற ஓவராக இருக்கு, ரொம்ப ஃபேட்டு போட்டிருக்குமா. சுகர் மட்டும் கிடையாது, பிபி கொலஸ்ட்ரால்னு எல்லாம் ஏறி போய் கிடக்கு. எண்ணெயெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, எண்ணெய் பொருள் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஒரு அப்பளம் கூட கொடுத்ததே கிடையாது இவங்களுக்கு. பிறவு எப்படிம்மா சுகர் நார்மலாக இருந்தது திடீர்னு 450க்கு போணுச்சு? என்னைய கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவங்ககிட்டயே கேளுங்க. ஏம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, உண்மையை சொல்லுங்க, அப்பந்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். 2 இட்லி தானே உங்களை சாப்பிட சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி 2 தான் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படிம்மா சுகர் கூடுனுச்சு? இட்லி 2 தான் சாப்பிட்டேன், ஆனால் தினம் நல்ல நெய் ஊற்றி ஒரு மசால் தோசையும் 2 வடையும் சாப்பிட்டேன். நெய்யை ஊற்றி மசால் தோசையும் 2 வடையுமா? அதுவும் தினமுமா? நான்லாம் கொடுக்கவே இல்லை டாக்டர், என் மேலே பழிய போட்டுறாதீங்க. ஏம்மா இப்படி தின்னீங்கன்னா உடம்பு எப்படிம்மா சரியாகும்? எனக்கு தெரியாமல் கடையில் வாங்கி வாங்கி தின்றுருக்கீங்க. ராமுட்ட சொல்லியிருப்பீங்க, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. வரட்டும் அந்த மனுஷன், மண்டையை உடைக்கேன். ராமு வாங்கிட்டு வரலட்டி. அப்போ நீங்களே கடையில் போய் வாங்கிட்டு வந்தீங்களோ? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு தெரியாதே. நானும் கடைக்கு போல, நீயும் வாங்கி தரல, ராமுவும் வாங்கி தரல. அப்புறம் எப்படி தோசை வந்துச்சு? அதுவும் நெய் ஊற்றி மசால் தோசை, 2 வடை வேற. யார் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு? நீ தினம் காலையில் சாப்பிட்டு முடிச்சோடனே மரத்தடிக்கு கதை பேச போறேன்னு போயிருவல்ல, அப்போ தினம் அலமேலு வீட்டுக்கு வருவா. அவள் தான் மசால் தோசையும் வடையும் செஞ்சு கொண்டு வருவா தலைவர் வீட்டில இருந்து. அட பாவமே. நீங்கள் பேசி முடிங்கம்மா, நான் பிறவு வாரேன். பார்த்தீங்களா லட்சுமி அக்கா என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நான் கிடந்து உயிரை கொடுத்து இவங்ககிட்ட போராடிக்கிட்டு கிடக்கேன், இவங்க பாட்டுக்கு எனக்கு தெரியாமல் நல்லா வாங்கி வாங்கி தின்றுருக்காங்க. அந்த பொம்பளைக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு ஃப்ரெண்டுன்னு இப்படியாம இருப்பாங்க? இவங்களுக்கு சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சுக்கிட்டே நல்ல நெய்யை ஊற்றி மசால் தோசையை சுட்டு வடையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாரு. சீக்கிரம் சாவட்டும்னு நினச்சிருப்பாங்க. இவங்க நம்மளை நம்ப மாட்டாங்கல்லக்கா, அப்படிப்பட்ட ஆட்களை தானே நம்புவாங்க. அனுபவிக்கட்டும். என் ஃப்ரெண்டை பற்றி குறை சொல்லாதீங்க டி, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் தான் அவட்ட கேட்டேன், எனக்கு மசால் தோசைனா ரொம்ப பிடிக்கும், வடைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால அவள் செஞ்சு கொண்டு வந்தா. என்னைய பார்க்க வரும்போதெல்லாம் அவள் கொண்டு வருவா. இப்படிப்பட்ட ஃப்ரெண்டை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. இங்கே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் கிடந்து கஷ்டப்படுறது யாரு? நான் தானே கஷ்டப்படுதேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களை தங்கமா பார்க்குற மருமக கிடைச்சிருக்கா? நீங்கள் இவங்களை விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவீங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வைங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் சொல்லியும் அவங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்கள நீங்கள் நம்புங்க, நல்லா உங்களை சாவடிப்பாங்க. தெரிஞ்சா கொடுத்துருக்க மாட்டா, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால தான் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அப்பவும் அவங்கள விட்டு கொடுக்காங்களான்னு பாருங்களேன். ஃப்ரெண்டுன்னு இப்படித்தானே இருக்கணும். நீ என்ன எங்கேயாவது விட்டு கொடுப்பியா, இல்லை நெட்டச்சி விட்டு கொடுப்பாளா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒன்றா? நம்மளாவது ஒரு 4-5 வருஷம் தான் ஃப்ரெண்டாக இருக்கோம், இவங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல. ஏக்கா, சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா இப்போ இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்லக்கா. தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து கொண்டு வந்து நெய்யை ஊற்றி தோசையை கொடுத்துருக்காங்களே, அப்போ சாவட்டும் தானே செஞ்சுருக்காங்க. நம்ம யாரை பற்றியும் உண்மை தெரியாமல் பேசக்கூடாது இல்லாட்டி, உண்மை தெரிஞ்ச பிறதான் பேசணும். சரி நெட்டச்சி, கோவப்படாத. ஆனது ஆயிட்டு, என்ன செய்ய முடியும்? இன்னும் சாக்கிறதையே இருப்பாங்க, இன்னும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போட்டாச்சுல்ல, இன்னமும் ஒழுங்காக இருப்பாங்கன்னு நினைக்கேன். இன்னும் யார் பாப்பா? இன்னும் இப்படிலாம் கிடந்தாங்கன்னா நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு வரமாட்டேங்க்கா, அப்படியே போட்டு கொண்டு பதைச்சிருவேன். பதைக்க கூடாது டி, எரிக்கணும்.